SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமைதியான அதிகார மாற்றத்துக்கு ரணில் இடம் தருவார், நம்பிக்கை வெளியிட்டுள்ள அனுரா. தேசிய மக்கள் சக்தியின் விசேட அறிவிப்பு. நாங்கள் பயந்து ஓடும் அரசியல் சக்தி அல்ல. எதிர்வரும் 23ஆம் தேதி விசேட பொது விடுமுறை அறிவிப்பு. வாக்குச்சாவடியில் பரிதாபமாக உயிரிழந்த சயீத் கட்சியின் பார்வையாளர். அமெரிக்க அதிபர் தேர்தல் கருத்து கணிப்பில் முன்னிலை பெற்றவர் யார்? தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். அமைதியான முறையில் அதிகார மாற்றம் ஏற்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி தொடர்பான அறிவிப்பை அடுத்து பொதுமக்கள் அமைதியாக இருக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியின் பதவியேற்பிற்கு வழிவகுப்பார் என்று தான் நம்புவதாக திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். அதிகார மாற்றத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எந்த ஒரு பிரச்சனையும் உருவாக்குவார் என தான் நம்பவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை மற்றும் முடிவுகள் வெளியாகுவதில் முறைகேடுகள் இடக்கமளிக்காமல் மிக துல்லியமாகவும் தெளிவாகவும் பணிகளை செய்ய தேர்தல்கள் ஆணைக்குழுவும் அதனுடன் தொடர்புடைய அதிகாரிகளும் பணியாற்றுவார்கள் என நம்புவதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த கட்சி இதனை குறிப்பிட்டுள்ளது. அதேபோல் வாக்கு எண்ணும் மத்திய நிலையங்களில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவினர் நடவடிக்கை எடுக்கும் என நம்புவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் தேர்தலின் பின்னரான நாட்டில் உள்ள அமைதியான சூழலை பராமரித்து செல்ல தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பாதுகாப்பு பிரிவினரிடம் கோர நிலையில் நாட்டில் உள்ள அமைதியை பாதுகாப்பதற்காக முழுமையான ஆதரவினை வழங்குமாறு தேசிய மக்கள் சக்தி பொதுமக்களிடம் கோரியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராயபக்ச மீதமுள்ளன DA ராயபக்ச கல்லூரியில் நிறுவப்பட்டிருந்த வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களித்தார். வாக்களித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் மிக குறுகிய காலத்துக்குள் பல தானாக முன்வந்து தலையிட்டதால் மிக வெற்றிகரமாக தேர்தல் பிரச்சாரம் சாத்தியமானது. எங்களால் முடியாதது என்று கூறவில்லை. நாங்கள் பொய் சொல்லவும் இல்லை. மேலும் நாங்கள் பயந்து ஓடும் அரசியல் சக்தி அல்ல. தெளிவாக சொல்வதானால் சில அரசியல்வாதிகளை விட மக்கள் புத்திசாலிகள் என்றார். ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னைய காலப்பகுதியை கருத்தில் கொண்டு அரசாங்கம் எதிர்வரும் செப்டம்பர் 23ஆம் தேதி விசேட பொது விடுமுறை தினமாக அறிவித்துள்ளது. பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரதீப் ஜெசரத்ன அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை அறிவித்துள்ளார். ரத்தினபுரியில் உள்ள வாக்களிப்பு நிலையம் ஒன்றில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் பார்வையாளராக இருந்த 68 வயதுடைய நபரொருவர் திடீர் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் சீவாளி மத்திய கல்லூரி வாக்களிப்பு நிலையத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் நெஞ்சுவலி காரணமாக உடனடியாக ரத்தினபுரி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். அமெரிக்காவில் எதிர்வரும் நவம்பர் 5ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது. குறித்த தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ், குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகின்றனர். கடந்த 10ஆம் தேதி 2 வேட்பாளர்களும் தொலைக்காட்சியில் நேரடி விவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நேரடி விவாதம் மற்றும் அதற்கு முன்பு நடந்த பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக நேரடி விவாதத்துக்கு பின்னர் 11ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை ட்வைட்டஸ் இப்சோல் நடத்திய கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு 47% வாக்காளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் டொனால்ட் ட்ரம்ப் பின்னடைவை சந்தித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைதியான அதிகார மாற்றத்துக்கு ரணில் இடம் தருவார், நம்பிக்கை வெளியிட்டுள்ள அனுரா. தேசிய மக்கள் சக்தியின் விசேட அறிவிப்பு. நாங்கள் பயந்து ஓடும் அரசியல் சக்தி அல்ல. எதிர்வரும் 23ஆம் தேதி விசேட பொது விடுமுறை அறிவிப்பு. வாக்குச்சாவடியில் பரிதாபமாக உயிரிழந்த சயீத் கட்சியின் பார்வையாளர். அமெரிக்க அதிபர் தேர்தல் கருத்து கணிப்பில் முன்னிலை பெற்றவர் யார்?